ஆட் ட்ரை க்ளே. ஸோ ஆட் ட்ரை க்ளேனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ட்ரை க்ளே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம நார்மல் க்ளே இருக்கும்போது அதை விட கொஞ்சம் நல்லா உள்ள க்ளே வந்து ஆட் ட்ரை க்ளே. ஸோ அந்த ஆட் ட்ரை க்ளே எப்படி செய்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஹோம்மேட் ஆட் ட்ரை க்ளே செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து ஆட் ட்ரை க்ளே செய்கிறீங்களோ அவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கணும். நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கலாம். அண்ட் நான் சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். சால்ட் வாட்டர் நான் வந்து அரை கப் சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 1 கப் மைதா மாவுக்கு நான் அரை கப் சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒரு கவர் எடுத்துக்கிட்டேன். அது நம்ம வந்து கண்டெய்னர் அந்த நம்ம ஆட் ட்ரை க்ளேயை செஞ்சு அதை உள்ளே வச்சு நம்ம செய்கிறதுக்கு தான் அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்து பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். நீங்கள் எவ்வளோ கப்பு மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப் மைதா மாவை இந்த பவுலில் போட்டுக்க போகிறேன். இந்த 1 கப் மைதா மாவில் இந்த சால்ட் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியாட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த நம்ம சால்ட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாட்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பத்தனம் வராது, தண்ணியாட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் மாவை நம்ம நல்லா எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே அதே மாதிரி நான் எல்லா மாவுமே ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டியாட்டு நான் கொண்டு வந்துட்டு காணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பவுலில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கணும். பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இடையில உங்களுக்கு பவுடர் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி கூட பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் கொடுக்குறேன். கையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டுதுன்னா உங்களுக்கு கையில் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா படாது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை. கையில் ஆயில் தட்டுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன். ஸோ இன்னும் நல்லா நான் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட ஆட் ட்ரை க்ளே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாட்டு அண்ட் ரொம்பவே நல்லா வரும். இதில் நான் உங்களுக்கு நம்மளோட ஆட் ட்ரை க்ளே ரெடி ஆகிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணி காணிக்கணும். இதில் கொஞ்சம் வந்து வேலை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு கவரும் ஒரு பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸ், கவர் பண்ணதுக்கான பாக்ஸ். ஸோ இந்த கவரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆட் ட்ரை க்ளேயை வச்சிட போகிறேன். இதில் தான் நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆட் ட்ரை க்ளே இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணி நல்லா மடித்து வச்சுக்க போகிறேன். மடித்து வச்சு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு கவரில் வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் சேஃப்டி. இப்போ நான் வந்து இந்த பாக்ஸில் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து இதை வச்சிடுறேன். வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போ வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே நல்லா கரெக்டாக இருக்குது. பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நல்லா வெளியில் காற்றே வராத அளவுக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து 8 ஹார்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஏர் கண்டென்ட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம 8 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் போகிறேன். ஹார்ஸ் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன்.
நான் ஃப்ரீசரில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதான் ஃப்ரீசரில் வச்சுட்டு கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா 8 hours ஆயாச்சு. ஸோ ரொம்ப நேரம் ஆயாச்சு 8 hours. ஸோ அதனால இப்போ நான் ஃப்ரிட்ஜை வந்து என் ஃப்ரீசரில் போய் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப கூலாக இருக்கும். இப்போ நம்மளோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கூலாக இருக்கும். உள்ள ரொம்பவே கூலாக இருக்கும். உள்ள அவ்வளோ கட்டி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா அமுக்கி விடணும். ஸோ அதான் பட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா நம்ம ஃப்ரெஷ் பண்ணி சேர்க்கணும். பாருங்க ரொம்ப கூலாட்டு இருக்கு. நிஜமாலே அது 8 hours கழிச்சு எடுக்கும்போது தான் ரொம்ப கூலா சூப்பரா இருக்கும். உள்ள நல்ல கூலாட்டு இருக்கும். ஸோ நல்லா அமுக்கி விடும் போது தான் அது வந்து நல்லா வரும். ஏன்னா நல்லா இது வந்து கட்டியாயிடும். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கட்டி ஆகும். நார்மல் இடத்துல வச்சிங்கன்னா கட்டி ஆகாமல் இருக்கும். அப்போ லைட் கூலும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஃப்ரீசரில் வச்சேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அது பெசைய வந்து அந்த பத்தனத்துக்கு வரும். அது கூட நம்ம ஆயில் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து இதை வெளியில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் இப்போ கூட சொல்லிடுறேன். நீங்கள் மைதா மாவை ஆட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சால்ட் வாட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஆப்ஷனல் தான். ஆயில் ஆட் பண்ணிங்க கூட வரலாம். ஸோ ரொம்ப நல்லா பிசைகிறேன். அது நல்லா ரொம்ப பிசையுது. கூடவே நம்ம கையில் ஆயில் நம்ம தடவிக்கு போகிறோம். ஆயில் தடவிங்கன்னா கையில் ஒட்டாது. ஸோ நான் ஆயில் தடவிட்டு காணிக்கிறேன். நல்லா கையில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அதை நல்லா பிசைய போகிறேன். நல்லா பிசையாதான் அந்த கட்டி போகும். அது வந்து நீங்கள் வந்து அது வந்து வெளியில் வச்சா அது நல்லா ஹாட் ஆகாது. அது கூலாகி இருக்கும். ஸோ தான் சூப்பராக இருக்குது. 8 hours வைக்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஆட் கூட பிடிக்கலாம். நல்லா இருக்கும். அதில் உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வச்சு காணிக்கிறேன். சூப்பராக கையில் வந்து ஒட்டாமல் வருது. ஆயில் ஆட் பண்ணால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ அதனால தான் கையில் வைக்கவே முடியல. செஞ்சுட்டு ஃபுல்லாக காணிக்கிறேன். ஸோ சூப்பரான ஆட்ரைக்லே ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்துட்டு. நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா ஃப்ரீசரில் வைங்க. அதான் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல அதில் கூட வச்சுக்கலாம். 8 hours வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 8 hours வச்சனால ரொம்ப சூப்பராக வந்துச்சு. லைட் கட்டி ஆகிட்டு அவ்வளோதான். அதனால வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. ஸோ நல்லா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். கையில் ஆயில் அப்ளை பண்ணாதான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா கையை அடிக்கடி கழுவுறதுக்கு வேண்டி வரும். ஸோ சூப்பரான ரெடி ஆகிட்டு. இதில் கொஞ்சம் பெயிண்ட் நம்மளுக்கு நம்ம அடிக்கடி நம்ம பெயிண்ட் அடிக்கணும். உங்களுக்கு இப்போ நம்ம க்ளே ஏதாவது இந்த மாதிரி ஆட்ரைக்லே நம்ம அடுத்தது நம்ம கிராஃப்ட் ஒர்க்லாம் போடுவோம். அப்போ போடும்போது உங்களுக்கு நம்ம பெயிண்ட் அடிப்போம். சிலது நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது நம்ம அடிக்கடி பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சோண்டு ஆட்ரைக்லே எடுத்து நீங்கள் அதில் வந்து யூஸ்ஃபுல்லான கலரை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் இப்போ அடுத்த நம்ம கிராஃப்ட் ஒர்க்கில் நம்ம வந்து ஆட்ரைக்லே வச்சு கொஞ்சம் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் க்ளேயை நான் கொஞ்சம் ஆட்ரை க்ளேயை எடுத்து தைக்க போகிறேன். கொஞ்சோண்டு ஆட்ரை க்ளே எடுத்து நான் நல்லா ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கலர் அடிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஆட்ரை க்ளே எடுத்திருக்கேன். நான் என்ன கலர் அடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். நம்ம க்ரீன் லீவ்ஸ் செய்யும் போது நம்மளுக்கு அடிக்கடி க்ரீன் அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி நான் க்ரீன் எடுத்திருக்கேன். நான் ஒரு கார்ட்போர்டில் வச்சு தான் கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த கார்ட்போர்டை வந்து நான் என்னென்னா வேஸ்டான கார்ட்போர்ட்னால தான் நான் இதில் வச்சு நான் கலர் அடிக்க போகிறேன். அதான் இதை நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு கலர் அடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு இப்போது மோஸ்ட்டாக தேவையான கலர் மட்டும் நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் தான் கலர் அடிக்கணும். ஓகே, இப்போ நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். கொஞ்சோண்டு பெயிண்ட் அடிச்சுட்டு நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த கார்ட்போர்டில் தான் நான் வந்து கலர்லாம் அடிப்பேன். ஸோ அதனால தான் கீழே படாது. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அது கையில் நல்லா க்ரீன் கலர் பட தான் செய்யும். பட் நான் வந்து அது கை கழுவிடலாம். சூப்பராக நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். சூப்பரான க்ரீன் கலர் பெயிண்ட்டு ஆட்ரை க்ளே ரெடி ஆகிட்டு நான் க்ரீன் கலர் நல்லா அடிச்சிட்டேன். அது லைட் க்ரீன் அடித்தனால லைட் க்ரீன் நாங்கள் தேவைப்பட்டுச்சுனால லைட் க்ரீன் எடுத்தேன். இப்போ நான் இந்த ஒயிட் கலர் இது இருக்குல்ல, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். கையில் நிறைய இது இருந்துச்சு க்ரீன் கலர் பெயிண்ட். இந்த ஒயிட் கலரில் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்ஸ் பண்ணி காணிக்கிறேன். அண்ட் இதில் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து நான் உருட்டி இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் உங்களுக்கு உருட்டி காணிக்கணும். இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சப்பாத்தி கட்டையில் இந்த இதை வச்சு உருட்டணும். ஃபுல்லாக அந்த ஃபுல் ஒயிட் கலர் க்ளேயையும் வச்சு சப்பாத்தி கட்டையில் உருட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ரவுண்ட் ஆக்கிக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி இருக்கலாம். இது பிளாஸ்டிக் சப்பாத்தி கட்டை இங்கே இருந்தனால நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம சாப்பாட்டு கட்டையெல்லாம் நம்ம இந்த ஆட்ரைக்லேயே வச்சா அதை வந்து கழுவணும், ரொம்ப கழுவணும். ஸோ அதனால தான் நான் இந்த இதில் எடுத்துக்கிட்டேன். விளையாட்டு விளையாடுறதுனால. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வித் பவுடர். நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். மைதா மாவு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விட்டணும். அது கூடவே இப்போ பவுடரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். நான் ஒரே பவுலில் வந்து மைதா மாவை வச்சுருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணிச்சேன். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஃபுல் ஆட்ரை க்ளேயை எடுக்க போகிறேன். இப்போ நான் அதில் வந்து அதை வச்சு வைக்க போகிறேன். இந்த ஆட்ரை க்ளேயில் நான் வந்து எல்லா மைதா மாவும் பவுடரும் நல்லா வச்சுருக்கேன்.
போகிறேன். நான் ரவுண்ட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ நிறைய நான் ஆறரைக்கு நான் ஃபுல்லாக நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு நான் நல்லா சப்பாத்தி கட்டையில் உருட்டிட்டேன் நல்லா. இது வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்து உருட்டி காணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கொஞ்சம் ஷேப்ஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு பவுடரை தட்டிட்டேன். அப்போ தான் அந்த ஷேப் சூப்பராக வரும். ஸோ அது கூட நான் ஒரு ஷேப் வச்சுருக்கேன். என்ன ஷேப் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஷேப். இந்த ரேபிட் ஷேப் மட்டும் என்கிட்ட இருந்தனால நான் அது மட்டும் வச்சுருக்கேன். இனி கொஞ்ச நாள் நம்ம வந்து ஷேப் வாங்கின உடனே நான் அதில் கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் வச்சு காணிக்கிறேன். ஆக்சுவலாக அது எதில் கிடச்சுன்னா எனக்கு வந்து இந்த க்ளே மாடலில் இருக்கும்ல, ஸோ அதில் தான் நான் கிடச்சிது. இப்போ நான் வந்து ஷேப் வச்சு காணிக்கிறேன். நான் அந்த ஷேப்பை வைக்க போறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரேபிட் ஷேப்பை நான் இப்போ வெளியில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ உள்ள உள்ளதும் நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் எடுத்துட்டு காணிக்கிறேன். சூப்பராக வந்துடும். சூப்பரான ரேபிட் அழகாக இருந்தால் ஷேப் இருந்துச்சு. இந்த ஷேப் இருந்தால் தான் உங்களால் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ரேபிட் சூப்பராக இருக்குது. இல்லை ரவுண்டு கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ரவுண்டு ஈஸியாக பண்ணிட்டு அதே அந்த ஆட்ரைக்கில் மாதிரியே சூப்பராக எனக்கு வந்துட்டு அது விளையாட நம்ம நல்லா சூப்பராட்டு விளையாடிட்டு இருக்கலாம். என்கிட்ட வந்து வேற ஒரு ஷேப் இருந்தனால அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். இப்போ அந்த என்கிட்ட வந்து நம்ம செலோ டேப் இருக்கும்ல, அந்த ரவுண்ட் வந்து என்கிட்ட தீந்தது நிறைய இருந்துச்சுனால நான் உங்களுக்கு அந்த ஷேப் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டான ஷேப் வந்துடும். என்கிட்ட வந்து அந்த குட்டி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்துச்சு நிறைய. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஷேப் வச்சு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளே நிறைய எடுத்து நான் வந்து வச்சேன். ஏன்னா கொஞ்சோண்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சோண்டு தான் வரும். ஸோ அதான் நான் வந்து உருட்ட அது பெருசாக வந்துச்சு. ஸோ அதான். ஸோ இதை நான் எடுத்துட்டு காணிக்கிறேன் வெளியில் உள்ளதெல்லாம். ஸோ இப்போ நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துட்டு காணிக்கிறேன். ஸோ சூப்பரான ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஷேப் எல்லாம் பண்ணுவேன். ஸோ இன்னும் என்கிட்ட கொஞ்சம் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வச்சு நான் உங்களுக்கு காணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு ஆட்ரை கிளே எடுத்து கொஞ்சம் அது வந்து அது நல்லா சப்பாத்தி வச்சு உருட்டினேன். கொஞ்சம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல் வந்துச்சு. நான் ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்க, அது ரெண்டா இந்த மாதிரி ரவுண்ட் ஆட்டு வரும். ஸோ நான் எடுத்து காணிக்கிறேன் இதை. ஸோ நான் எடுத்துட்டு காணிக்கிறேன். நீங்கள் பாருங்க, குட்டி குட்டி ரவுண்டெல்லாம் நான் பண்ணிட்டேன். இது பார்க்க வந்து என்னென்னா குட்டி குட்டி இட்லி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்கிட்ட வேர் ஷேப் இருந்துச்சுன்னா நான் அதுவும் பண்ணி காணிக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட வந்து குட்டி கத்தி இருந்தனால பிளாஸ்டிக் கத்தி. ஸோ அதை வச்சு நான் இதற்கு வந்து ஷேப் பண்ண போகிறேன். நான் இது ஷேப் வெளியில் உள்ள ஷேப்பெல்லாம் அந்த வெளியில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து குத்தி கட்டி வந்து வெளியில் உள்ள எடுக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன். கத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ லைட்டாக அது வந்து வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் அது வந்து ஷேப் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்ற எல்லா ஷேப்புமே ரொம்ப ஈஸியாகிட்டு வந்துச்சு. அண்ட் வேறு என்கிட்ட வந்து ஷேப் இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சில வீடியோவில் தான் நம்ம ஆட்ரை கிளே எதாவது செஞ்சோம்னா ஆட்ரை கிளேயில் எதாவது செஞ்சோம்னா நான் உங்களுக்கு காணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நம்மளோட ஆட்ரை கிளே எல்லாமே ரெடி ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நான் ஷேப்ஸ் எல்லாம் காணிக்கிறேன். ஸோ நான் எத்தனை ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கத்தி நைஃபு. இது வந்து நம்ம செலாட்டாப்பில் ரவுண்ட் ஷேப் பண்ணியிருந்தோம். இது ஐஸ்கிரீம் ஸ்டிக், ரேபிட், 3 இட்லி மாதிரி குட்டியாட்டம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஷேப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி. இந்த ஆட்ரை கிளே ரொம்ப செம்மையாட்டம் ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஆட்ரை கிளே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் இந்த ஆட்ரை கிளே ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டாம். ரொம்ப கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகிட்டு இருக்கும். பட் நீங்கள் இதை வந்து வீட்லேயே எப்படி மேக் பண்ணது நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க. எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பீங்க. எனக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நினைக்கலாம். டேக் கேர், டாடா, பாய்.